உங்கள் கிராஃப்ட் கனவுகள் அனைத்தும் நனவாக உங்களுடன் கிராஃப்ட் அனர்ஸ்ட். நேற்று நம்ம பொங்கல் பானை டெக்கரேஷன் மற்றும் கரும்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் கவ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வேஸ்ட் சோப் பாக்ஸ் எடுத்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி க்ரீம் கலர் கிராஃப்ட் பேப்பரால் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு சைடுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 4 சைடு ஈஸியாக க்ளோஸ் ஆகிடும். மீதி 2 சைடு எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் பார்ப்போம். மீதி 2 சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த 4 கார்னர்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ 4 ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். அது ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடும். அடுத்த சைடு க்ளோஸ் பண்ணுறது கிளியராக காட்டுவேன் பாருங்கள். ஒவ்வொரு கார்னர்லேயும் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்போ 4 ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு ரெக்டாங்கிளையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மாட்டோட உடம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம மாட்டோட ஃபேஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌன் கலர் கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து அதில் மாட்டோட பேசிக் ஃபேஸை வரைஞ்சிக்கிறேன். மாட்டோட வால் இப்போ வரைகிறேன். அடுத்தது மாட்டோட 4 காலையும் வரைஞ்சிப்பேன். அது சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். அதை நம்ம இப்போ வெட்டி எடுத்துப்போம். கார்ட்போர்டில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்தது ஃபோம் ஷீட்டால் கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாடு செஞ்சுருக்கேன். அது ஃப்ரண்ட் சைடு ஃபேஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ நான் செய்ய போகிற மாடு வந்து சைடு ஃபேஸிங்காக இருக்கிற மாதிரி திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கிற மாடை செய்ய போகிறேன். இப்போ மாட்டோட வாலையும் முகத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாட்டோட முகத்தை அந்த மூக்கு பாட்டை விட்டுட்டு ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட்டில் வரைஞ்சிக்கிறேன். காது வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது அதை நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். அடுத்தது மாட்டோட கொம்பு வந்து கிரே கலர் ஷீட்டில் வரைஞ்சிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். மாடோட மூக்கு ஏரியாவை விட்டு முகத்தை மட்டும் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதை கட் பண்ணி எடுத்துப்போம். மூக்கு ஏரியாவை வந்து நம்ம பிங்க் கலர் ஃபோம் ஷீட்டில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துப்போம். காதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து மாடோட 4 காலுக்கு 4 கட் பண்ணிக்கலாம். நான் 2 ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். மீதி 2 மறுபடியும் வரைஞ்சி கட் பண்ணிப்பேன். இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம கார்ட்போர்ட் மேலே ஃபோம் ஷீட்டை ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு காலெல்லாம் ஒட்டிக்கிறேன். அடுத்தது ஃபேஸில் அந்த பிங்க் ஏரியாவை வந்து நான் கட் பண்ணுறது காமிக்கல. அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முகத்தை ஒட்டிக்கிறேன். காது ஒட்டிக்கோங்க. அப்புறமா கொம்பு ஒட்டிக்கோங்க. காதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ஒரு சின்னதாக அதே மாதிரி இலை பேட்டர்னில் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ முகத்தை வந்து சோப் பாக்ஸில் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு காலை ஒட்டிக்கலாம். ஹாட் க்ளூ கன் இருந்தால் எடுத்து ஒட்டிக்கோங்க. அது ஈஸியாக இன்னும் டக்குன்னு ஒட்டிக்கும். 4 காலையும் கரெக்டான பொசிஷனில் ஒட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மாடு அழகாக நிற்கும். அடுத்தது நம்ம கண் வரைஞ்சிக்கலாம். மாட்டோட கண்ணையும் அந்த மூக்கு குட்டியாக ரவுண்டாக இருக்கும்ல அந்த ஏரியாவையும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட்டில் கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்காக அந்த பேட்டர்ன் எல்லாம் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நிறைய வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கண்ணையும் மூக்கையும் வெட்டி எடுத்துக்கலாம். அந்த கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்த உடனே நம்ம மாடு எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள்.
உங்களுக்கு முடிஞ்ச உடனே பார்க்கும்போது தெரியும். அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த பிளாக் கலர் பார்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். அடுத்தது நம்ம கண்ணை வந்து கரெக்டான பொசிஷனில் இப்படி ஒட்டிக்கலாம். நம்ம இப்போ வந்து அந்த பேட்டர்ன் எல்லாம் வெட்டணும் இல்லையா, அந்த கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்காக ஒட்டிக்கிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம 5 சைடில் ஒட்ட வேண்டியது வரும். அந்த காலுக்கு அடியில் மட்டும் ஒட்ட வேண்டாம், மீதி இடத்துல எல்லாம் எல்லா பக்கமும் ஒட்டினா ரொம்ப அழகாக இருக்கும் மாடு. ஒவ்வொரு சைடாக நான் ஒட்டிக்கிட்டே வரேன். இப்போது மாட்டோட கண்ணை இப்போ ஒட்டிக்கிறேன். அந்த கூகுளி ஐஸை எடுத்து ஒட்டிக்கிறேன். அதை ஒட்டினோடனே நம்ம மாடு ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ நம்ம மாடு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் கிராஃப்ட் அரஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.